ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ லூவை தான் காமிக்கிறாங்க. அவன் யூனிவர்சிட்டி இன்ஸ்பெக்ஷனுக்காக வந்துட்டுருக்கான். மேலே பார்த்தா அங்கே மியூசிக் சவுண்ட் எல்லாமே கேட்டுட்டு அங்கே வந்துட்டு என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா நம்மளோட ஹீரோயின் சூயான் தான் இருக்கா. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே இது நம்மளோட மியூசிக் டீச்சர் சார் ரொம்ப பர்ஃபெக்டானவங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கே புகழ்ந்து தள்ளுறாங்க. ஹீரோவுமே உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு பார்த்துட்ருக்கான். ஸோ அப்போ நம்ம ஹீரோயினோட சொந்த லைஃப்பை பற்றி காமிக்கிறாங்க. அவனோட பாய் ஃப்ரெண்டோட நேம் வந்து ஜி. ஸோ அப்போ அவன் கூட சேர்ந்து அவன் மேரேஜ்மே பண்ணிவிட்டு சந்தோஷமாக அங்கே வாழ்ந்திருக்கா. பட் அவன் ஆனால் இப்போ அங்கே சூதாட்டம் பண்ணிவிட்டு குடிச்சிட்டு ரொம்பவே அங்கே அலுமல் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் ஆகிட்டு, எத்தனை நாள் ஆச்சு நீ மாறவே மாட்டியா, ஏன் நீ இப்படி பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும், நான் கண்டிப்பாக வந்து விட்டதை பிடிக்க வேணாமா, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருந்தேன், அது எல்லாம் லாஸ் ஆகிருச்சு, கண்டிப்பாக நான் அதை வந்து சரி பண்ணணும்னு சொன்னதோ, எப்படி சரி பண்ணுவாங்க, இப்படி குடிச்சிட்டு சூதாட்டம் பண்ணால் சரியாகுமான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவப்படுறா. அப்போங்க அவன் ரொம்ப கோவமாயிட்டு பாட்டெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிருக்கான். ஹீரோயின்மே இப்படியே அவன் மாறிடுவான்னு சொல்லிட்டு நாட்கள் வந்து போயிட்டே இருக்குது. பட் அவன் மாறுறதுக்கு தான் வழியை காணும். அவன் வந்துட்டு ஏதோ ஜாப்லாம் பண்ணியிருக்கான். பட் இருந்தாலுமே அவங்க டெய்லியுமே போயிட்டு அங்கே குடிச்சிட்டு திரும்ப சூதாட்டம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்கான். இதனால் வீட்டில் பிரச்சனைகளுமே அதிகமாக தான் வந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிட்டு, இவன் கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்துட்டு மாறவே மாட்டான். ஏன்னா வந்து 2 பேர் வாங்குகிற சம்பளம் என்னமோ கொஞ்சம் போதான். பட் இவன் அங்கே லோன் எடுத்து ரொம்ப அநியாயம் பண்ணுறான். ரொம்பவே எனக்கு மோசமாயிடுச்சுக்கு, இவனை நம்பி வாழ்க்கையை எனக்கு எடுத்துக்கிட்டது போதும்னு சொல்லிட்டு அவள் பிரிஞ்சு போக டிசைட் பண்ணியிருக்கா. அவங்க ஹக் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாத ஹனின்னு சொல்லிட்டு கெஞ்சிருக்கான். பட் ஹீரோயின் இதுக்கப்புறமே அவன் கூட சேர்ந்து இருந்து திருத்துறதுக்கு என்னால் முடியாதுடா சாமின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட போய் ஃபீல் பண்ணி அழுததுமே, நான் வந்துட்டு இதனால தான் அவன் வேணான்னு சொன்னேன், நீ கேட்டியான்னு சொன்னதும், நான் கண்டிப்பாக அவன் திருந்திடுவான்னு நினச்சேம்மா, பட் அவன் இப்படிலாம் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப அங்கே ஃபீல் ஆகிட்டுருக்கு. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ அவன்கிட்ட அந்த டைவர்ஸ் வாங்குறது மட்டும்தான் பெஸ்ட்டான விஷயமா இருக்கும், நீ பேசாமல் வந்துட்டு பாவம் புண்ணியெல்லாம் பார்க்காத விட்டுட்டு வந்துருன்னு சொன்னதுமே, பட் ஹீரோயினுக்கு அது மனசே வர மாதிரி 7 வருஷ வாழ்க்கை ஈஸியாக எப்படி தூக்கி போட முடியும்னு சொல்லிட்டு அவள் தனியாகவே இருக்காங்க டிசைட் பண்ணி இருந்திருக்கா. எனக்கு போயிட்டு வந்தா அங்கே பார்த்தா ஹனின்னு சொல்லிட்டு இவன் பேச வந்ததும், தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இந்த தொந்தரவே வேணாம், நீங்கள் நானுமே பிரிஞ்சதாகவே இருக்கட்டும், சந்தோஷமாக அவங்கவுங்க வாழ்க்கையை வாழலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே ஒர்க் பண்ணுறவங்க வந்ததுமே ஒன்றுமே வந்துட்டு சண்டை நடக்காத மாதிரி வந்துட்டு நார்மலாக இருந்துக்கிறாங்க. பட் அங்கே தூரமாக இருந்து அதெல்லாமே நம்ம ஹீரோ பார்த்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டான மேட்ச்சு தான், நம்ம பேசாமல் இங்கேருந்து கிளம்பலான்னு அவன் சொல்கிறான். பட் அவனுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு ஹீரோயின் அவன் கூட சேர்ந்து இருக்கிறது. பிறகு என்ன பண்ண முடியும், ஸோ அதனால் அவங்க போக சொல்கிறான். ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோ அங்கே உள்ளே என்ட்ரானதுமே அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு, அப்ராட் லெவலில் இருந்தார், என்ன வந்துட்டு இப்போ வந்துட்டாரேன்னு சொல்லிட்டு, என்ன சார் எப்படி இருக்குது இங்கே கம்பெனிஸ் எல்லாமே சொல்லிட்டு எல்லாருமே கொஸ்டின்ஸ் எல்லாமே அங்கே வந்து சுற்றி வளைச்சி கேட்குறாங்க. பட் அவனுக்கு கண் எல்லாமே நம்ம ஹீரோயின் அங்கே அவங்க ஹஸ்பண்டோட கையை பிடிச்சிருக்கிறது மட்டும்தான் அங்கே தோணிட்டுருக்கு. அவனுக்கு பயங்கர ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. சார் வந்திருக்காரு, ஸோ இதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே ஒர்க்கை கரெக்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. பிறகு எல்லாரையுமே அங்கே வந்துட்டு மீட் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு ட்ரிங்க் பண்ணிவிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது, இன்றைக்கி யாரும் வந்துட்டு ஃபார்மலாக இருக்க வேணாம், கொஞ்சம் நார்மலாகவே பிஹேவ் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அப்போ அங்கே தங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தவங்களும் தங்களோட ஸ்டோரியை சொல்லும்போது அங்கே ஒரு வயசான ஒருத்தர் இருக்கார். அப்போ அவர் சொல்கிறாரு, என்னோடய பொண்டாட்டி பிள்ளையை நல்லபடியாக பார்த்துக்கணும், எனக்கு ரொம்பவே இன்னும் வயசானவங்களையும் பொண்ணு வந்துட்டு நான் செட்டில் பண்ணணும் அப்படின்ற சொல்லிட்டு அவரோட ட்ரீமை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. பிறகு இங்கே நம்ம ஜியை பற்றி அங்கே வந்து பேசுகிறாங்க. இவங்க ஒய்ஃப் வந்துட்டு கல்யாணம் இத்தனை வருஷம் ஆயிடுச்சுப்பா, கேர்ள் ஃப்ரெண்டை தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு, பட் பேபி வந்துட்டு இன்னும் பிறக்கலை. ஸோ அந்த சோகத்திலே இவன் ட்ரிங்க் பண்ணிவிட்டு சூதாட்டம் விளையாட ஆரம்பிச்சிட்டான், இப்போ வரைக்குமே குழந்தை பிறக்காமல் இருக்குன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. இப்போ தான் அவன் சாப்பாடு எல்லாமே இங்கே ரெடி பண்ணி கொடுத்துட்டு, ஹனி ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு கடைசி அப்படின்ட்டு சொல்கிறான். ஸோ அப்போங்க சாப்பாடு எல்லாமே இங்கே வந்துட்டு பார்த்தா கொஞ்சம் சால்ட் அதிகமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறா. பிறகு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்க செக் பண்ணால் ஃபைனலாக நம்ம ஹீரோயின் அங்கே கன்சீவ் ஆகிருக்கா. பட் அந்த ஹாப்பியை வந்துட்டு அங்கே ஹஸ்பண்ட்டை சொன்னால் ரொம்பவே சந்தோஷமாயிருவான், இதனால் அவன் வந்து நல்லாவே மாறிடுவான்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்தால் அதுக்குள்ளே பேர்ட் நியூஸ் வந்துடுது, இப்படி நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க, உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு இப்படி சூதாட்டம் விளையாண்டு பிடிபட்டிருக்காருன்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு இவளுக்கு அப்படியே மயக்கமாகி கீழே விழுந்து அங்கே அபார்ஷனுமே ஆகி போயிடுது. ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அந்த ஜீன் ஈடன் பண்ணிவிட்டு அங்கே சாரி கேட்குறான், தெரியாமல் நான் ஏதோ பண்ணிட்டேன் ப்ளீஸ் மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கான். பட் ஹீரோயினுக்கு பயங்கர கஷ்டமாயிடுச்சு.
சொல்லிட்டுருக்கு. அப்போ அவங்க அம்மா அங்கே கோவமாயிட்டு என் பொண்ணோட வாழ்க்கையே நாசமாக போச்சு இப்படியே நீ பேசின்னு சொன்னதும் அவங்க அம்மாவை பார்த்தா எதுக்கு இப்போ வந்துட்டு ரொம்ப வந்து பிரச்சனையை பெருசாக்குறீங்க, ரொம்ப அமைதியாக இருங்க, ஆகி போயிருன்னு சொன்னதும் குழந்தை அதை எங்கே இருக்குது, அதான் அவாஷ் ஆகி போச்சேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க இன்னுமே நம்ம ஹீரோயினை தான் ப்ளேம் பண்ணுறாங்க. இவள் கன்சீவாக இருக்கவ நல்லா வந்து உடம்பு ஸ்ட்ராங்காக இருந்தால் எப்படி வந்துட்டு இவளுக்கு அபாஷன் ஆகும், சரி இவ தான் சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஹீரோயின் மேலே தான் இன்னும் பழிய போகிறாங்க. வாசி பையன் இப்படி குடிச்சிட்டு கூத்தடிக்கிறான்றது அவங்களுக்கு தெரியலை. அவனை பார்த்தா திரும்ப பேபி கடைசியாக என்னை வந்துட்டு மன்னிச்சிருன்னு சொல்லி கேட்டதும் கடைசின்னு எத்தனை கடைசி ஆகி போச்சு, இதுக்கப்புறமே என்னால் உன் கூட சேர்ந்து கண்டிப்பாக இருக்க முடியாது, இதுக்கு ஒரே வழி என்னன்னா டைவர்ஸ் மட்டும்தான் சொல்கிறா. அவன் அங்கே வந்துட்டு ப்ளீஸ் என்ன தயவு செஞ்சு நீ வந்துட்டு விட்டுறாத, நான் உன்ட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் டிசைட் பண்ணிடுறா, நான் வந்துட்டு உனக்கு வாய்ப்பு கொடுத்து கடைசியில் இப்போ எங்கே வந்து நிற்கிது பார்த்தியா, என் பிள்ளையுமே என்னை விட்டு போயிருச்சு, இதுக்கப்புறமே உன் கூட சேர்ந்து இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்துட்டு எமோஷனாகி போயிடுறா. அவன் பார்த்தா அங்கே அழுதுட்டு இல்லை நான் உன்னை போக விட மாட்டேன், நீ இல்லைன்னா நான் சேர்த்து போயிடுவேன், இந்த சூதாட்டமே நான் உனக்காக தான் பேபி விளையாடுறேன், நான் வந்துட்டு நிறைய காசு சம்பாதிக்கணும், உன்னை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு பேசினதும் இந்த சூதாட்டம் நீ உனக்காக விளையாடுற, ஆக்சுவலாக வந்துட்டு உனக்கு கூட ஹாப்பினால நீ விளையாடல, இது பழக்கமாயிருச்சு, உன்னால் வந்துட்டு நினச்சாலும் விட முடியலன்னு அவள் சொல்லிட்டு அவங்க அம்மாவோட சேர்ந்து போகிறா. ஹீரோ இதெல்லாமே கேட்டுட்டு அவள் லைஃப்பில் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காளான்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட் மேலே அங்கே ஒரு பார்வை வைக்க சொல்கிறான். அவளுக்குமே எந்த ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாது, அதை பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறான். நீ எம்மி வந்துடுறான், அப்பா நம்ம என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கோம் கிளம்பலாமான்னு சொன்னதும் நீ இப்போ நல்லா ஆயிட்டமா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்றத சொல்கிறான். ஸோ அப்போ அந்த பாப்பாட்டையுமே நம்ம டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும், நீ முடியாதுன்னு சொல்லக்கூடாது ஓகேவான்னு சொன்னதும் அந்த பொண்ணு ஓகே அப்படின்னு சொல்கிறா. பிறகு ஃபைனலாக பார்த்தா ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்ட் அந்த டைவர்ஸுமே வாங்கிடுறா. அப்போ அங்கே அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு சரி ஓகே நீ இப்போ டைவர்ஸ் வாங்கிட்டே இதுக்கப்புறமாச்சும் ஹாப்பியாக இரு, ரெண்டாவது நீ என்ன கொஞ்சமாச்சும் என்ன நினச்சி ஃபீல் பண்ணுறேன்னு சொன்னதும் ஆமாம் கண்டிப்பாக அப்படின்றத சொல்கிறா. அது நினச்சி கிடையாது, இவ்வளோ நாள் என் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டதை நினச்சின்னு சொல்கிறா. இப்போ நான் வந்துட்டு வீடையுமே சேல்ஸ்க்கு விடுறேன், அதில் வந்துட்டு காசு கிடைச்சதுமே உனக்கு 5 lakh yuan நான் அனுப்பி விட்றேன்னு சொன்னதும் அவளுமே ஓகேன்னு சொல்கிறா. சரி நீ இப்போயாச்சும் லைஃப்பில் ஹாப்பியாக இருன்னு சொன்னதும் கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்கலாம், பட் நீ நானுமே இதுக்கப்புறம் மூஞ்ச பார்க்காம இருந்தா கண்டிப்பாக ஹாப்பியாக தான் இருக்கலாம் அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. ஹீரோயின் இதுக்கப்புறம் நான் எதுவும் உன்கிட்ட பேச விரும்பலன்னு சொல்லிட்டு பேசாமல் அப்பாட்ட அங்கே வந்துட்டு கிளம்பி போகிறா. அங்கே காரில் போனதுமே இந்த டாக்ஸிக் லைஃப்லேருந்து எப்படியோ ஒரு வழியாக நான் மீண்டு வந்துட்டேன், இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்கக்கூடாது அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே அங்கே வந்துட்டு ஹாப்பியாக வந்துட்டு தன்னோட லைஃப்பை மட்டும் பார்க்கணுன்னு சொல்லி டிசைட் பண்ணிடுறா. எல்லாத்தையும் மறந்துட்டு என்னோட ப்ரெசன்ட் ஃப்யூச்சரில் மட்டும் நான் வந்து கவனத்தை செலுத்தணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. சிட்டிக்கு தான் கிளம்பி வந்திருக்கான், இன்ஸ்பெக்ஷன்ன்ற பேரில் வந்திருக்கான். பட் வந்ததே நம்ம ஹீரோயின் அங்கே பார்க்குறதுக்காக தான். ஒர்க்கில் ரொம்ப டெடிகேட்டிவாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது உங்களோட மியூசிக் டீச்சரோட மியூசிக் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு பேசினதும் அவர் அங்கே ஆமான்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த சைடில் பார்த்தா நம்ம ஹீரோயினும் அவங்க ஒர்க் பண்ணுறவங்களுமே சிரித்து ஹாப்பியாக பேசிட்டு வர்றாங்க. அதை பார்த்ததுமே அதான் நம்மளோட மியூசிக் டீச்சர் ரொம்பவே வந்து டெடிகேட்டான ஒரு பர்சன் சொன்னதும் அப்போ அங்கே வாங்க சொல்கிறாரு, கண்டிப்பாக டெடிகேட்டாக இருந்தாகணும்ல, அப்படின்னா தான் நம்ம லைஃப்பில் நல்லா இருக்கும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ அப்படிலாம் வந்துட்டு யாரையும் ஃபோர்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அவங்க படித்து முடித்து நல்லா வந்துட்டு டிகிரியை கையில் வச்சிருந்து அவங்களுக்கு நல்ல குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். இந்த டெடிகேஷன் சொல்லிட்டு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறதுனால சொந்த லைஃப்லேயுமே ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, ஸோ அது வேணான்னு அவன் சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டாங்க மிஸ்டர் வாங்க்கு ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு, என்னடா புதுசாக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்ததுமே இதான்ப்பா வந்துட்டு மிஸ்டர் லூன்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவளுமே ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு எல்லோரும் சாப்பிட்றதுக்காக இன்வைட் பண்ணதும் அவ்வளோ ஓகேன்னு சொல்கிறா. அங்கே பிரின்ஸிபல் பார்த்தா நீ சாரோட பக்கத்தில் உட்காருமா, இவர் தான் நம்மளோட ஃபவுண்டர்னு சொன்னதும் இப்போ ஹீரோயினுக்கு ரொம்ப அங்கே வந்துட்டு நர்வஸாக இருக்குது, நீ வந்துட்டு உண்மையிலேயே ஃபெஸ்ட்டான ஒரு டீச்சர், அதனால தான் உனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொன்னதும் அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் உட்காடுறா. அப்புறம் ட்ரிங்க்ஸ் எல்லாமே சர்வ் பண்ணுறா. அப்போ அங்கே பிரின்ஸிபல் வந்துட்டு ட்ரிங்க் பண்ண சொன்னதும் இல்லை எனக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் நடந்திருக்கு, நான் ட்ரிங்க் பண்ண முடியாதுன்னு அவர் சொன்னதுமே அவர் கோவப்படுறாரு. ஹீரோ நீங்கள் வந்துட்டு ட்ரிங்க் பண்ண வேணான்னா விருப்பம் வந்து இல்லைன்னா விட்டுருங்க, எதுக்காக ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்கும்ல அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அதை கேட்டுகிட்டே ரொம்ப ஹீரோயினுக்கு இம்ப்ரெசிவாக இருக்குது. ட்ரிங்க்ஸ் நான் வந்துட்டு அவங்களுக்கு சாஃப்ட் ட்ரிங்க் கொண்டு வர சொல்கிறேன், ஃப்ரூட் ஜூஸ் வேணாலும் குடிக்கட்டும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சியர்ஸ்மே பண்ணிக்கிறாங்க.
அப்போ அங்கே நம்ம ஹீரோயிட்ட அவங்க வந்து பேசி கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் ஹீரோ ட்ரை பண்ணுறான். அவனோட சொந்த ஊர் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரித்ததுமே அவன் நேமெல்லாம் சொன்னதும் அதை வந்து கீழே தரையில் இருக்க ஒரு சொர்க்கம்னு சொல்லுவாங்கப்பான்னு சொன்னதும் அவளுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு சிரிக்கிறா. ஸோ அப்போ அங்கே நம்ம பிரின்சிபலையுமே அவன் பாராட்டிட்டு இருக்கான். நீங்கள் வந்துட்டு நல்லா கைனஸ் பண்ணலைன்னா இந்த யூனிவர்சிட்டி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வேலை வந்து ப்ரெஷர்லாம் விட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக ஸ்மூத்தாக வந்துட்டு சாப்பாடெலாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கன்னு சொன்னதும் அங்கே ஓகேன்னு சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து கிளம்பிட்டு இருந்தா இப்படி சாரோட கார் வந்துட்டீங்கல்ல, நீங்கள் வந்துட்டு கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டாங்க. நம்ம கேட்டதுமே சார் எனக்கு பாதெல்லாம் தெரியாதுன்னு சொன்னதும் மிஸ்டர் லூ வந்துட்டு கைட் பண்ணுவாருன்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஹீரோங்க சொல்லிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் மனசுலேயும் எவ்வளோ தூரமாக இருக்குது வீடுன்னு சொல்லிட்டு யோசிச்சுச்சேக்கா. ரொம்ப ஃபாஸ்ட்டாக காரை ட்ரைவ் பண்ணதுமே நீ இப்போ எதுக்காக இந்த மாதிரிலாம் ட்ரைவ் பண்ணிட்டு போகிற, நான் ஒன்றும் உனக்கு கடிச்செல்லாம் தின்ற மாட்டேன் அப்படின்ற சொன்னதும் ஒன்றும் கிடையாது நர்வஸ்லாம், பட் இதே பழக்கமாயிடுச்சுன்னு அவள் சொல்கிறான். பிறகு அங்கே வீடு வந்ததுமே அவங்க கார்டை கொடுத்து உனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா நீ கண்டிப்பாக வந்துட்டு என்னை காண்டாக்ட் பண்ணலாம், பிறகு நம்ம மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு போனதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ஷாக் ஆகிட்டு பிறகு மீட் பண்ணலான்னா என்ன அர்த்தம், இவரை நான் ஏன் மீட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. வந்துட்டு மேலே வந்து காஃபி வந்து குடிக்க வரையான்னு சொல்லிட்டு கேட்டதும் இல்லை வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொன்னதும் உனக்கு தான் டைவர்ஸ் ஆயிடுச்சேன்னு சொன்னதுமே இவர் என்ன பேசிட்டு இருக்காரு என்னை பற்றி எப்படி தெரியும்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவும் புரிய மாட்டேது. ஹீரோயினுக்கு அவன் மெசேஜ் பண்ணுறான் நீ என்னப்பா சேஃப்டியாக போயிட்டே இல்லையான்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு இவர் என்ன சாப்பிடும் போதுமே நான் அவ்வளோ தூரத்துக்கு கேர் பண்ணிட்டு இருந்தாரு, இப்பயுமே இதே மாதிரி பேசிட்டு இருக்காரு, ஒருவேளை ஏதாச்சும் என்கிட்ட தப்பாக அட்வான்டேஜ் எடுக்க பார்க்குறாரான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பக்கம் அங்கே ஷாக் ஆகிட்டுருக்கு. பட் அங்கே வந்துட்டு ஹீரோயின் அந்த மெசேஜ்க்கு எந்த பதிலும் சொல்லாமல் இக்னோர் பண்ணிடுறா. இவனை பார்த்தா அதை பார்த்துட்டு ஷாக் ஆகி போயிட்டு இவ எதுக்காக மெசேஜ் பார்த்துட்டு எனக்கு எதுவும் பதில் சொல்லலை, ஒருவேளை வந்துட்டு எதுவும் பயந்து போயிட்டாளா இல்லாட்டி என்னை இக்னோர் பண்ணிட்டு இருக்காளா, நான் வந்து பேசாமல் அவட்ட ஃபோன் பண்ணி பேசிடுவான்னு சொல்லிட்டு இவங்க ஃபோன் பண்ணி பேசலான்னு சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணுறான். பட் இருந்தாலும் அவள் தப்பாக எதுவும் என்ன நினச்சிக்குவான்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவை கைவிடுறான். பிறகு அங்கே தன்னோட ஃபஸ்ட்டு ஒய்ஃபை பற்றி அங்கே யோசிக்கிறாங்க. ஸோ அவங்க வீட்டில் வந்து பிஸ்னஸ் மேரேஜ் மாதிரி தான் கட்டாயப்படுத்தி பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் அவள் கன்சீவாக இருக்கும்போது அவனுக்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரியும், எம்மி வந்துட்டு அவனுக்கு பிறந்த குழந்தை கிடையாதுன்னு சொல்லிட்டு. பட் சாகும்போது அவங்களோட எக்ஸ் ஒய்ஃப் தயவு செஞ்சு என் பிள்ளைன்னு சதைங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் அவன் குழந்தையுமே நல்லபடியாக பார்த்துக்கிறான். பிறகு அங்கே இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே அவன் எடுத்து வச்சுட்டு இருந்தான். அதுக்குள்ளே பார்த்தா அவங்க எக்ஸ் ஒய்ஃப் வந்துட்டு வேற ஒரு பர்சனை ரொம்ப லவ் பண்ணியிருந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு அங்கே அவளுக்கு வந்துட்டு இந்த கல்யாணம் எவ்வளோ மோசமாக வந்துட்டு இருந்திருக்கும், கட்டாயத்தினால தான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு அவங்கள நினச்சி ஃபீல் பண்ணுறான். ஸோ இப்போ எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்குச்சு, என்னோட சூயானையும் என்னையுமே வந்து ஃபஸ்ட்டே கடவுள் மீட் பண்ண வச்சுருந்தான்னா இந்த மாதிரி நடந்திருக்காது, எங்களோட கல்யாண கதையுமே வேறு மாதிரி இருந்திருக்கும். பட் அவளோட லவ் வாழ்க்கையுமே சரியில்லை, என்னோட வாழ்க்கையுமே சரியில்லாமல் போச்சு அப்படின்ற சைட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவள் தூங்கிட்டு இருந்தா அவளுக்கு மோசமாக வந்துட்டு கனவு வருது, நம்மளோட பிரின்சிபல் பயங்கரமாக திட்டிட்டு வேலையை விட்டு தூக்க போகிறதா. ஸோ பயந்து போயிட்டு இதுக்கெல்லாம் காரணம் கண்டிப்பாக அந்த லூவாக தான் இருப்பான்னு சொல்லிட்டு கோவமாயிட்டுருக்கு. பேசாமல் இவனோட நம்பரவே நான் பிளாக் பண்ணிடுறேன், இல்லைனா என் லைஃப்பில் இவன் ஏகப்பட்ட ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ண வைப்பான்னு சொல்லிட்டு நம்பரை பிளாக் பண்ணி விட்டா. பிறகு இங்கே ஸ்கூலில் தான் காமிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு என்னப்பா மிஸ்டர் லூ ஒன்று நேற்று புகழ்ந்து தள்ளிட்டாராம் அப்படின்ற சொன்னதுமே பெரிய மனுஷங்க அப்படி தான் இப்போ வந்து பப்ளிக்கில் பேசுவாங்க, பட் அது உண்மையிலே வந்துட்டு புகழ்ச்சியா இல்லை வந்துட்டு பார்க்குறவங்களுக்காக சும்மா நடிக்கிறாங்களா நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற சொன்னதும் என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது, பட் கெமிஸ்ட்ரி என்னமோ பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நீ தான் கூட்டிகிட்டு போய் ஜாப் வேற பண்ணியாமேன்னு சொன்னதும் நீ வேறப்பா அந்த ஆளோட வீடு எப்படா முடியுன்ற லெவலுக்கு ஆகி போச்சு, அவ்வளோ தூரமாக இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே சிரிச்சு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ஜி கால் பண்ணிட்டு நீ எப்படி இருக்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் நல்லா தான் இருக்கேன், ஃபோன் எடுத்து பேசுகிறேன்ல, இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஃபோன் பண்ணுற வேலை வைக்காதான்னு சொன்னதும் தயவு செஞ்சு நீ அப்படிலாம் பேசாத, எனக்காக நீ வந்துட்டு ஒரே ஒரு தடவை பாட்டியோட பர்த்டே பார்ட்டிக்கு வர முடியுமா, அவங்களுக்கு நம்ம டைவர்ஸை பற்றி எதுவும் தெரியாதுன்னு சொன்னதும் உன்னோட பிரச்சனை, கண்டிப்பாக நான் வந்துட்டு அதுக்கெல்லாம் வந்து எதுவும் பொறுப்பேற்றுக்க முடியாது, நீ எனக்கு ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணாத அப்படின்றத அவ சொல்கிறா. அங்கே அவங்க ஃப்ரெண்டுமே சரிப்பா இந்த தடவை நியூ இயருக்கு நீ என்ன பண்ண போகிறேன்னு சொன்னதும் எப்பயும் போல தான் தனியாக இருக்க போகிறேன், அங்கே செலிப்ரேட் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு வாக் பண்ணி போகணும் அப்படின்றத அவ சொல்கிறா. பிறகு ஹீரோயினை பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக அவளாவே அங்கே சூப்பராக கொடையை பிடிச்சிட்டு அந்த பனியில் நனைஞ்சிட்டு அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கா.
இந்த டைம் வந்துட்டு ரொம்பவே வந்து எனக்கு வித்தியாசமாக தோணுது. ஏன்னா போன டைம் எப்பயுமே வீட்டில் அடைஞ்சிருந்தேன். இந்த டைம் அப்படி கிடையாது. ரொம்ப ஹாப்பியாக எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு அவ ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கா. பிறகு அங்கே அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோட்ட அங்கே ப்ராஜெக்டை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கோமே, நியூ இயர் அதுவுமா நீங்கள் எதுவும் இங்கே இருக்க வேணாம், கிளம்பி போங்க, எல்லாருக்குமே போனஸோட லீவ் கொடுங்கன்னு சொன்னதும் ரொம்ப ஹாப்பியாகிட்டு தேங்க்யூ சொல்லிவிட்டு நான் கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணிடவா சார்ன்னு சொன்னதுமே, இல்லை வேணா நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டா. திரும்ப அதே விஷயம் தான் நடக்கும்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். என்னன்னு பார்த்தா அவங்க ஆன்ட்டி அங்கே ஒரு பொண்ணு பார்க்குறாங்க. அந்த பொண்ணுக்குமே இது செகண்ட் மேரேஜ் தான்ப்பா, பையன் இம்மையோட ஒரு வயசு மூத்தவன், நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டா அவளுக்கு வந்துட்டு ஒரு பிரதருமே கிடைப்பாங்க, 2 பேருக்குமே லைஃப்மே நல்லா இருக்கும்லன்னு சொல்லியிருந்திருக்கான். பட் அங்கே ரொம்ப கோவமாயிட்டு எனக்கு எதுவும் வேணாம் ஆன்ட்டின்னு அவன் சொல்லியிருந்திருக்கான். இதனால தான் அங்கே வீட்டுக்கு வந்துட்டு போகாமல் பேசாமல் அவாய்ட் பண்ணுறான். பட் அங்கே வந்துட்டு ஒரு போஸ்ட்டை பார்க்குறான். பார்த்தா ஹீரோயின் பக்கத்து ஸ்ட்ரீட்டில் இருந்து தான் அந்த போஸ்ட் போட்டிருக்கா. ஸோ இவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவ்வளவே அங்கே வந்துட்டு நோட்டீஸ் பண்ணுறான். பார்த்தா பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. பிறகு அவங்க அம்மா கால் பண்ணிட்டு நீ அதுமா நீ விஷ் கூட பண்ணலையான்னு சொன்னதுமே, இல்லைம்மா நான் சாப்பிட்டுட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தேன், நான் ரொம்ப நல்லா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹாப்பி நியூ இயர் சொல்கிறா. பிறகு அவங்க அப்பா கால் பண்ணி விஷ் பண்ணுறாரு. பிறகு அங்கே நம்ம ஹீரோவுமே கால் பண்ணிவிட்டு அங்கே விஷ் பண்ணதுமே அவள் தேங்க்யூ சொல்லிவிட்டு யார் நீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும், என்னப்பா என் நம்பர் கூட உனக்கு தெரியாமல் போச்சா அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது அவளுக்கு ரொம்ப அங்கே பயமாயிருது. ஐயோ இல்லை சார், நான் வந்துட்டு உங்கள் நம்பரை சேவெல்லாம் பண்ணலை, என் வாய்ஸ் வந்துட்டு கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற சொன்னதுமே, சரி ஓகே நீ வந்துட்டு எனக்கு விஷ் கூட பண்ணலையேன்னு சொன்னதும் அவள் ஹாப்பி நியூ இயர் சொல்கிறா. சரிப்பா நம்ம வெளியே 2 பேருமே போய் டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணலாமே, வரையா அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிட்டதும், இல்லை ஆல்ரெடி நான் வந்துட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் சாப்பிட்டே ரொம்ப டயர்டாக இருக்குது, தூங்க போகிறேன்னு சொன்னதும், என்ன பிரிட்ஜ் மேலேயே தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே இவனும் சைட்டு டக்குன்னு திரும்பி பார்க்குறா. அவன் இங்கே இருக்கிறத பார்த்துட்டு நீ எதுக்காக வந்துட்டு இப்போ என்னை பார்த்து இவ்வளோ தூரத்துக்கு பயந்துட்டுருக்க, சரி வா டைம் ஆயிடுச்சு நான் உன்னை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போனால் காரில் பின்னாடி போய் உட்காந்துட்டுருக்கா. நீ என்ன பண்ணிகிட்ருக்க, முன்னாடி வந்து உட்காருன்னு சொன்னதும், இல்லை நீங்கள் வந்துட்டு போயிட்டு போங்க அப்படின்ட்டு சொல்கிறா. அவங்க ஒய்ஃப்க்கு வந்துட்டு தெரிஞ்சால் சங்கட்டமாயிருன்னு சொல்லிட்டு, ஸோ அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குதுன்ற மாதிரி தான் அவளுக்கு நினைப்பு இருந்துட்டுருக்கு. அப்புறமே அப்படியே அங்கே பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது, நான் உன்னை கூட்டிகிட்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்கிறான். நீ என்ன டயர்டாக ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கேன்னு சொன்னதும், எனக்கு ஒர்க்கு கொஞ்சம் அதிகம்னு அவள் சொல்கிறா. கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணும்போது அவன் டக்குன்னு அங்கே ஓப்பன் பண்ணி விட மாட்டான் காரை. அதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே எமோஷன் ஆகி போயிட்டு, இப்போ எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், நான் என்ன மாதிரி பார்வையில் உன்னை பார்க்குறேன்னு கூட உனக்கு புரியலன்னு சொன்னதும், இந்த பார்வை எனக்கு தேவை கிடையாதுன்னு நினைக்கிறேன், அடுத்தவங்க லைஃப்பில் தலையிடுறதுக்கு எனக்கு எந்த ஒரு விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன நினச்சிக்கிறான்னா, ஆல்ரெடி கல்யாணம் முடிச்சு ஒரு குழந்தையோட இருக்கவரை போய் லைஃபை கெடுத்து இன்னொருத்தையாக வரக்கூடாதுன்றதுக்காக முடிவு பண்ணிட்டு பேசிட்டு இருக்கா. பட் இவனுக்கு என்னென்னா, எனக்கு குழந்தை இருக்குது, இம்மியோட அம்மாவா வரக்கூடாதுன்றதுக்காக இப்படி பேசுகிறாளா, இல்லை இவன் வந்துட்டு கல்யாணம் பண்ணால் குழந்தை எதுவும் பெற்றுக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி பேசிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். பட் என்னனால லைஃப்பில் மாற்ற முடியாத ஒரு உண்மை என்னென்னா, இம்மி வந்துட்டு என்னோட பொண்ணு, அது யாருக்காக நான் எப்பயும் மாற்றிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் அங்கே கிளாஸ்க்கு வந்ததுமே இப்போ டைவர்ஸ் பண்ணிட்டா, சிங்கிள்ன்ற விஷயம் எல்லாமே தெரிஞ்சு போயிடுது. உடனே அவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே மேரேஜுக்காக வந்துட்டு ஸோ கேட்டுட்ருக்காங்க. அங்கே பசங்களெல்லாம் கொண்டு ஃபோட்டோஸ் காமிக்கிறாங்க, சிலர் அவங்க பிரதர்ஸ் அங்கிள்ஸ் இந்த மாதிரிலாம் கொண்டுட்டு காமிக்கிறாங்க. பட் ஹீரோயின் ரொம்ப தேங்க்யூ எல்லாருக்குமே, பட் நான் இப்போயுமே சிங்கிளாக தான் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், எந்த ஒரு உறவுலையுமே இப்போயுமே போய் நான் மாட்டிக்க விரும்பலை அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அப்பாங்க அவங்களுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளை தொந்தரவு பண்ணலை. பிரின்சிபல் அங்கே மிஸ்டர் வாங்க மீட் பண்ணுறாங்க. அவர் தான் அந்த புது ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே பாஸ் பண்ணுறவர். சரி இந்த புது ப்ராஜெக்டை நீங்கள் பாஸ் பண்ணால் தான் நம்மளோட யூனிவர்சிட்டிக்கு நல்லா இருக்குன்னு சொன்னதுமே, இது நல்ல ப்ராஜெக்ட் தான், பட் நம்மளோட ஓனர் இன்னுமே இதுக்கு அப்ரூவல் கொடுக்கலையே அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிப்பா உங்கள் ஸ்கூலில் ஒரு மியூசிக் டீச்சர் இருந்தாங்க இல்லையா, அவர் என்னமோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு நினைக்கிறேன், அவர் பக்கத்தில் உட்கார சொல்லி ரொம்ப கேர்லாம் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, பேசாமல் நீங்கள் அவங்கள பேச சொன்னீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே சரியாயிரும்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அவருமே சரி ஓகே நான் பேச சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிடுறாரு. இப்படி புது ப்ராஜெக்டை பற்றி நம்மளோட பாஸ்ட்டை நீ கொஞ்சம் பேசணுமான்னு சொன்னதும், ஐயோ அதை பற்றி நான் என்ன பேசுவேன், எனக்கு என்ன அதை பற்றி தெரியும் அப்படின்றத சொன்னதுமே, ப்ளீஸ்மா அப்படின்ற சைட்டு அவர் கேட்குறாரு. நம்ம ஹீரோயினுமே வேறு வழி இல்லாமல் சரின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் பட் என்கிட்ட ஃபோன் நம்பர் இல்லையேன்னு சொன்னதும், அதை பற்றி நீ கவலைப்படாத நான் நம்பர் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லிட்டு உடனே அவரோட நம்பர்லேருந்து கால் பண்ணுறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ கேட்குறான், என்னம்மா உன்னோட ஃபோன் நம்பரை நீ மாற்றிட்டியான்னு சொன்னதும் இவளுக்கு ஒரே அசிங்கமாக போயிடுது. அதெல்லாம் இல்லைப்பா, நான் இப்போ உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்குறதுக்காக தான் பண்ணியிருக்கேன், அந்த புது ப்ராஜெக்டை பற்றி அப்படின்ற சைட்டு அங்கே பேசும்போது பிரின்ஸிபலுமே ஆமாம் சார்ன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. பட்
இதை பற்றி இன்னுமே வந்துட்டு பேசி எந்த ஒரு முடிவுமே எடுக்கலை. நான் வந்து பிஸ்னஸ் ட்ரிப்காக போயிருக்கேன், போயிட்டு வந்து பார்த்துக்கலான்னு அவன் சொல்லிடுறான். ஸோ அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு பயங்கரமான கோவமாகி போயிட்டு எங்கள் பிரின்ஸிபல்கிட்ட, தயவு செஞ்சு நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தில் என்னை வந்து ஈடுபட வைக்காதீங்க சார், எனக்கு இதெல்லாம் சுத்தமாகவே பிடிக்கல அப்படின்றத அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டாங்க அவருக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு பொண்ணை வச்சு இந்த மாதிரி காரியம் சாதிக்கிறது ரொம்ப தப்பான விஷயம்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவர் சாரி கேட்குறாரு. ஹீரோயின் அவங்க சாரி ஏற்றுக்கிட்டேன், பட் எனக்கு இதில் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை அப்படின்றத அவள் சொல்கிறா. பிறகு அங்கே நம்ம நிம்மியை காமிக்கிறாங்க. பார்த்தா அந்த குட்டி பொண்ணு அங்கே வயலின்லாம் ப்ளே பண்ணிவிட்டு ஹீரோயின்ட்டு வர்றா. பார்த்தீங்களா, நான் ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்கேன், உங்கள் கூட சேர்ந்து நானுமே வந்து கற்றுக்குவான்னு செட்டி கேட்டதுமே அங்கே நீ ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கம்மா, பட் ஆனால் வந்து உனக்கு இன்னுமே வயசு பத்தாது, நீ பெரிய பொண்ணாக நானே சொல்லி கொடுக்குறேன்னு அவள் சொல்கிறா. ஏன்னா அவள் ரொம்ப தப்பாக தான் ப்ளே பண்ணிகிட்ருக்கா, பட் குட்டி பொண்ணு அவள் ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. பிறகு அங்கே நம்ம ஜியை பார்த்தா ஹீரோயினோட அக்கௌண்ட்டில் வந்துட்டு 5 lakh காசை போட்டு விடுறான். வீடு எல்லாமே சேல்ஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு, சரி நம்ம 2 பேருமே மீட் பண்ணி பேசலாமான்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே, நான் உன்ட்ட எதுவுமே பேசுறதுக்கு விரும்பலை, எனக்கு இதுக்கப்புறம் நீ தொந்தரவு பண்ணாத ஃபோன் பண்ணின்னு சொல்லிட்டு அவள் ஃபோன் நம்பர் அங்கே பிளாக் பண்ணி விட்றா. ஸோ பிறகு பப்புக்கு போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ரொம்ப ஜாலியாக வந்துட்டு அவள் ட்ரிங்க் பண்ணிவிட்டு சாப்பிட்டுச்சேக்கா. இன்னைக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோப்பா, நான் தான்ப்பா காசு பே பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டேக்கா. பிறகு பில் பே பண்ணுறதுக்காக போனால் அங்கே 2 ஆளுங்க வந்துட்டு அவட்ட அங்கே தொந்தரவு பண்ணுறாங்க. நானே வந்துட்டு பில் பே பண்ணுறேனே உங்களுக்காகன்னு சொல்லிட்டு. ஸோ அதை கேட்டுட்டு அதெல்லாம் தேவை கிடையாதுன்னு சொல்லும்போது அப்போ அவங்க ஃப்ரெண்டுமே வந்துடுறா. சேர்ந்து ட்ரிங்க் பண்ணிவிட்டு சாப்பிட்லான்னு நினைக்கிறேன், என்ன சொல்கிறீங்கன்னு சொன்னதும் அதெல்லாம் ஓகே, பட் என் ஹஸ்பண்ட் வரணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்லும்போது அவங்க வந்துட்டு விடுற மாதிரி இல்லை. பட் அங்கே வந்து போலீஸ் வந்ததுமே இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவங்க 2 பேர் வெளியே வந்தா அங்கே நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயின் இவனை எப்படினாலும் நான் வந்துட்டு பார்க்க வேண்டியதாக இருதேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பக்கம் அங்கே வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. என்ன சின்சிட்டு போய் பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்பிவிடும் போது கீழே பார்த்தா அவளோட ஹேர் பின் விழுந்திருக்கு. அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கான். சார் இப்படி 2 பொண்ணுங்க கிட்ட வந்து சில பேர் ப்ராப்ளம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும், அப்படி ப்ராப்ளம் பண்ணவங்களுக்கு இந்த பார்ல கிடையாது, எந்த ஒரு பார்லையுமே என்ட்ரி கிடையாது அப்படின்றத அவன் சொல்கிறான். கால் பண்ணிவிட்டு நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கீழே நீ வான்னு சொன்னதும் இவன் ஸ்க்ரீனை விளக்கி பார்த்தா உண்மையிலே அவன் கீழே இருக்கான். நான் இப்போ தூங்க போகிறேன், என்னால் வந்துட்டு உங்களை மீட் பண்ண முடியாது, நீங்கள் பேசாமல் வந்துட்டு ஃபோனில் என்ன விஷயம்னு சொல்லுங்கன்னு சொன்னதும் இல்லை நான் உன்ட்ட தான் பேசணும்னு சொன்னதுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு கீழேயுமே இறங்கி போகிறாங்க பேசுகிறதுக்காக. அப்போ அங்கே அவன் பார்த்தா அங்கே வந்துட்டு பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு இருக்கான். உன்னை பற்றி தான் பேச வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு. தலையில் இருந்த ஹேர்பினை குத்திட்டு இது உன்னோட தானே, இது மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எதுக்காக எப்படி வந்துட்டு தொந்தரவு பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறா. நெக்ஸ்ட் டே அவள் திரும்ப வேலைக்கு போனால் அங்கே பிரின்ஸிபல் அவங்க கூட ஒர்க் பண்ணுற பொண்ணுமே திரும்ப அந்த ப்ராஜெக்டை பற்றி பேசுனதும் அப்போ ஹீரோயின் நான் வந்துட்டு இங்கே ஒரு சாதாரண டீச்சர் தான், என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது, நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கன்னு சொன்னதும் அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க தயவு செஞ்சு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணப்பா, இந்த மிஸ்டேக் எல்லாம் என்னால் தான் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் என் ஜாப்கே வந்துட்டு ஓலை வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறா. அந்த சைடில் பார்த்தா நம்ம ஹீரோ வந்ததுமே பிரின்சிபல் அந்த அக்ரிமெண்ட்டில் எடுத்துகிட்டு அங்கே பேச போனதும் இதெல்லாம் கொண்டு போய் என்னோட ரூமில் வைங்க நான் பார்த்துக்கிறேன்னு அவன் சொல்கிறான். வேறு வழி இல்லாமல் அங்கே ஹீரோயினுமே கூட சேர்ந்து அங்கே போக வேண்டியதாக இருக்குது. அங்கே சரிப்பா இப்போ நம்ம வந்துட்டு வெளியே போகலாம் அவங்க பேசிக்கட்டோன்னு சொல்லிட்டு அவங்க கூட ஒர்க் பண்ணுற பொண்ணை அங்கே அசிஸ்டன்ட் கூட்டிகிட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோ வந்ததுமே ஏன்னா எல்லாமே ரெடி பண்ணியாச்சான்னு சொன்னதும் எல்லாமே ஆல்ரெடி உங்கள் டேபிளில் தான் இருக்குது, நீங்கள் இப்படி என் பக்கத்தில் வர்றது ரொம்பவே தப்பான விஷயம், இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க விலகி இருங்க அப்படின்ற சொன்னதும் பக்கத்தில் வர்றதுனால என்ன பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு எதுவும் கிடையாதுன்னு நம்ம சொல்லும்போது பட் நீங்கள் வந்துட்டு கேட்ட கேள்விக்கு நான் ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிட்டேன்ல, திரும்பவுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன பதில் சொல்ல முடியும்னு சொன்னதும் நீ வந்து வேணான்னு சொன்ன, நான் வந்துட்டு ஓகே சொல்லிட்டேன் அவ்வளோதான், பட் உன்னை ஃபாலோ பண்ணுறதுக்கெலாம் நீ எதுவும் சொல்ல முடியாது அப்படின்ற சொன்னதும் அவளுக்கு இன்னுமே ரொம்ப நர்வஸ் ஆயிடுச்சுக்கு. பட் என்னோட ஒரே பதில் என்னமோ எப்பயுமே அதான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கிளம்பி போகிறா. அப்போ அங்கே அந்த பொண்ணு ரொம்பவே தேங்க்யூப்பா, உன்னால தான் இன்றைக்கி என் ஜாப் தப்பிச்சிருக்கு, உண்மையிலே ஆனால் நீ லக்கியில் மிஸ்டர் லூவை வந்துட்டு பக்கத்தில் எவ்வளோ க்ளோஸாக பார்த்துருக்க, உனக்கு அவர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கா, அவர் என்ன கடவுளா, அவரை நான் தரிசனம் பண்ணிட்டு எனக்கு என்னமோ வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்த மாதிரி பேசுகிற, பணம் இருக்கவங்க யாராக இருந்தாலும் இதை தான் பண்ணுவாங்க, வா நம்ம போகலாம் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ பிறகு ஆஃபீஸில் அங்கே ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அவன் வேமா ஐ திங்க் என்னோட வேலை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி கிளம்புனதும் அவங்க அசிஸ்டண்ட்டுக்கு பயங்கர ஷாக். எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸ்லேயே உட்காந்து வேலை பார்த்துட்டு இருப்பார், இப்போ என்ன இவருக்கு திடீர் ஆச்சுன்னு சொல்லிட்டு உடனே அவங்க பயங்கரமாக அங்கே அழகாக கிளம்பி நம்ம ஹீரோயினோட கார் வர இடத்துல போய் நின்றுக்கிறான்.
இப்போ ஹீரோயின் வந்ததுமே ப்ளீஸ் எனக்காக நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ண முடியுமா, கார் வந்துட்டு எங்கேயோ மாட்டிக்கிச்சு, என்னை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுங்கன்னு சொன்னதும், நான் உங்களுக்கு வந்து கார் வந்து புக் பண்ணி விட்றேன், நீங்கள் அங்கே போயிட்டு வாங்கன்னு சொன்னதுமே, இல்லை இருக்கட்டும் பரவாயில்ல, நீங்களே கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுங்கன்னு சொன்னதும், இல்லை நான் போய் சமையல் வேறு பண்ணணும்ப்பான்னு சொன்னதுமே, இல்லை நம்ம வெளியே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ வேறு வழி இல்லாமல் அங்கே அவனையுமே கூப்பிட்டுட்டு அவள் கிளம்ப போக வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி அங்கே சாப்பிடவே போனால் அவள் கொஞ்சமாக வந்துட்டு ஃபுட் எல்லாத்தையுமே அங்கே வந்து ஆர்டர் பண்ணிகிட்டேக்கா. ஏன் இவ்வளோ கம்மியா, நம்ம நிறையாவே ஆர்டர் பண்ணி சாப்பிடலாமே அப்படின்றத சொன்னதும், சாப்பிட்டுட்டே எல்லாமே காலி ஆயிரும் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட எதுக்காக என்னை வேணாம் நீ ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்க, என்கிட்ட என்ன குறை இருக்குன்னு சொன்னதும், ஆரம்பத்துலேருந்து எல்லாமே தப்பாக தான் இருக்குது, அதனால தான் வேணான்னு சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க விஷயம் உங்கள் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க கவலைப்பட மாட்டாங்களா, தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இது வேணாமே வேணாம் அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவன், நீ எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு, உன் லைஃப்பில் இப்போ வரைக்கும் நடந்துட்டுருக்க எல்லா பிரச்சனையுமே நான் வந்து முடிச்சு வச்சிருவேன், உன் லைஃப் எப்பயுமே ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், நல்லபடியாக நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம்னு அவன் சொல்கிறான். பட் நம்ம ஹீரோயினுக்கு அதில் சுத்தமாக அங்கே விருப்பமே இல்லை. நீங்கள் தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் அது பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே சேர்ந்து அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அங்கே நம்ம எம்மி நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு தன்னோட பர்த்டே பார்ட்டிக்காக இன்வைட் பண்ணதுமே, இல்லைம்மா நான் வந்துட்டு அன்றைக்கி வர முடியாது, நாளைக்கு வந்து மறுநாள் நம்ம 2 பேரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலான்னு சொன்னதும், நீங்கள் உங்கள் பொண்ணையுமே கூட கூட்டிகிட்டு வரலாமேன்னு சொன்னதுமே, இல்லைப்பா என் குழந்தை வந்து ஆல்ரெடி வந்து தெய்வத்திட்ட போய் சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னதுமே, அதை கேட்டுட்டு அந்த குழந்தையுமே ரொம்ப எமோஷன் ஆகிட்டு, என்னோட அம்மாவுமே வந்து தெய்வத்திட்ட தான் போயிட்டாங்கன்னு சொன்னதும், அப்போ எம்மிக்கு அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பக்கம் கவலையாயிடுச்சுக்கு காமிக்கிறாங்க. அவங்க அப்பாட்டையுமே இன்வைட் பண்ணுறா, பர்த்டே பார்ட்டிக்கு வரணும்ப்பான்னு சொல்லிட்டு. அவனுமே கண்டிப்பாக நான் இல்லாமையான்னு சொல்கிறான். அந்த பொண்ணு அங்கே ரூம் காணி போட்டுட்டு அவங்க ஆண்டி, நீ இப்படி கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறது உனக்கு நல்லாவா இருக்குது, நீ ஆஃபீஸ்க்கு போன பிறகு அந்த பொண்ணோட நிலைமை எப்படி இருக்குது தெரியுமா, ஏன் நீ இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படுறாங்க. பட் ஆனால் அவன் கேட்குற மாதிரி இல்லை, அவன் திரும்பவும் ஒத்துக்கிற மாட்டான். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே எம்மிக்காக வந்து மியூசிக் எல்லாமே ப்ளே பண்ணுறதுக்கு அங்கே வந்துட்டுருக்கா. அதை பார்த்துட்டாங்க அவனுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. தன்னோட பொண்ணுன்னு தெரிஞ்சுமே இவன் நல்ல விதமாக வந்து ட்ரீட் பண்ணிட்டுருக்கானா, ஆரம்பத்துலேருந்து நான் இதை வந்து தெளிவுபடுத்தியிருக்கலாமேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஸோ மியூசிக் எல்லாமே இங்கே ப்ளே பண்ணி முடித்ததுமே, சரிப்பா இப்போ நான் கிளம்புறேன்னு சொன்னதும், நீ அதுக்குள்ளே எங்கே போயிட்டுருக்கன்னு சொல்லிட்டு இவன் அவளுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். தயவு செஞ்சு நீ வந்து இப்போயாச்சும் என் மேலே வந்து உன்னோட ஃபீலிங்ஸ் என்னன்னு சொல்ல மாட்டியா அப்படின்றத சட்டி கேட்கும்போது, உங்கள் மேலே எனக்கு அப்படி எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லைன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எம்மி இப்போ என்னோட பொண்ணுன்னு உனக்கு புரிஞ்சுக்குச்சுலன்னு சொல்லும்போது அவளுக்கு புரியுது, எம்மி அம்மா இல்லைன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே ஒன்று ஒரு மாதிரி பார்த்ததுமே, எனக்கு வந்துட்டு இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சாகணும், நீ எதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு கேட்டதும், ஆமாப்பா நான் தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டேன், தயவு செஞ்சு நீங்கள் வந்து மன்னிச்சிடுங்க, நான் ஏதோ நீங்கள் பொண்டாட்டியை வச்சுட்டு இப்படி வேறு ஒரு பொண்ணா முன்னாடி சுற்றுற மாதிரி நினச்சேன்னு சொன்னதும், உனக்கு தான் இப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுல, நீ அப்பயுமே வந்துட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்டதும், இல்லை கண்டிப்பாக என்னால் வந்துட்டு எதுவும் பண்ண முடியாது, எனக்கு அப்படி எந்த ஒரு எண்ணமே இல்லை அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்ருக்கா. நீ ஏன் இப்படிலாம் பேசிகிட்ருக்க, நான் கண்டிப்பாக வந்துட்டு உன்னை நல்லபடியாக வச்சுக்குவேன், நீ எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருன்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோயின் பக்கத்தில் அவன் ரொம்ப க்ளோஸாக வந்துட்டுருக்கான். ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயின், நீங்கள் இப்படி பண்ணுறது ரொம்பவே தப்பான விஷயம்னு சொன்னதும், சரி ஓகே நம்ம குழந்தையோட சேர்ந்து எல்லாருமே சாப்பிட்லாம், அவளோட பர்த்டே பார்ட்டிக்காக இதை கூட நீ பண்ண மாட்டேன்னு சொன்னதும், இல்லை கண்டிப்பாக நான் வந்துட்டு இதை பண்ணுறதுக்கு விரும்பலை, ஆல்ரெடி நான் வந்து உங்கள் பொண்ணுகிட்ட பண்ணி கொடுத்த ப்ராமிஸ் படி அவளுக்காக மியூசிக்லாம் ப்ளே பண்ணிட்டேன், இப்போ நான் கிளம்பணும்னு சொன்னதும் இவன் பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்கான். ஸோ ஹீரோ எனக்கு கோவம் ஆகிட்டு அங்கே ஓங்கி வந்து ஒரு கிக் விட்டுட்டு அப்பாட்ட அங்கே வந்துட்டு கிளம்பி போயிடுறா. பார்த்தா அங்கே வீட்டுக்கு போனதுமே அந்த குட்டி பொண்ணு அங்கே வந்து வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் பண்ணி விடுறா. அதை பார்த்துட்டு இவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, நான் வந்துட்டு இப்போ சாப்பிட்டேம்மா நான் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு அவள் குட் நைட் சொல்லிட்டு அங்கே மெசேஜ் பண்ணி விட்டுட்டு அப்பாட்டு தூங்கும் போது திடீர்னு பார்த்தா அவளுக்கு கனவு வந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோ கூட சேர்ந்து குக்கிங்லாம் பண்ணிட்டு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக ரொமான்ஸ் அங்கே பேசிட்டு இருக்க மாதிரி ரொம்ப பயந்து போயிட்டு டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு, என்ன நடந்துட்டுருக்கு, எனக்கு எதுக்காக இப்படிலாம் தோணிட்டுருக்கு, இது ரொம்பவே தப்பான விஷயம் சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. தூங்குறதுக்கே பயமாக இருக்குது, திரும்ப தூங்கினா அந்த மாதிரி கனவு எதுவும் வந்துடுமோன்னு சொல்லிட்டு எங்கே நம்ம ஹீரோவை பார்த்தா ஹீரோயின் அனுப்புன அந்த வாய்ஸ் நோட்டை திரும்ப இங்கே கேட்டுகிட்டே ஹாப்பி ஆகிட்டேக்கான். அங்கே நம்ம எம்மியோட ஃபோட்டோலாம் எடுத்து அங்கே போஸ்ட் வேறு பண்ணி விடுறான். இதை பார்த்துட்டு கண்டிப்பாக ஏதாச்சும் அவர் ரியாக்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு
பிறகு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மியூசிக் காம்படிஷனுக்காக கால் வந்துடுது. அவங்க பேசிட்டு அங்கே வர்றதை பற்றி இப்போ யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்கிறா. பிறகு அந்த பொண்ணோட ஃபோட்டோவை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு ரொம்ப க்யூட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணதுமே அதை பார்த்துட்டு இவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு கையாவுக்கு. அங்கே அவங்க பேரண்ட்ஸ் அதெல்லாமே பார்த்துட்டு என்னப்பா நடந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது ஒருவேளை அவனுக்கு ஏதாச்சும் ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அங்கே ஹாப்பி ஆகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அங்கே ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டாங்க. கிளம்புனா நம்ம ஹீரோவோட கார் இருக்கதை பார்த்துட்டு சார் இது மிஸ்டர் லூவோட காராச்சேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது ஹீரோயின் அங்கே இக்னோர் பண்ணிட்டு போகிறா. பட் அவளாவே இதெல்லாம் நீங்கள் பிக்கப் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு காருக்குள்ளே ஏறி உட்காந்ததும் நான் இப்போ உன்னை வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்காரவே சொல்லலையே நீயே தானே வந்து உட்காந்துருக்கான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்குமே அவள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு புரியுது. சரிவா நம்ம 2 பேருமே வெளியே போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. போயிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு குழந்தைய பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப அங்கே சந்தோஷமாயிட்டு இருக்கு. அவளுக்காக டைமண்ட் நெக்லஸ்லாம் கிஃப்டாக கொடுத்ததும் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் எனக்கு வேணான்னு சொன்னதும் எக்ஸ்பென்சிவான ஆளுக்கு தான் இவ்வளோ ஹை ரேட்டில் கொடுப்பாங்க ஸோ நீ ஏற்றுக்கிட்டு ஆகணும்னு அவன் சொல்கிறான். அதெல்லாம் கேட்டுட்டு அவளுக்கு இன்னுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. நான் வந்துட்டு உன்னை கூட்டிகிட்டு போய் வந்து வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன்னு அவன் சொல்கிறான். அங்கே நம்ம ஹீரோ ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். பட் அங்கே வந்து நம்ம ஹீரோயின் கால் பண்ணதுமே அவன் எல்லா மீட்டிங்குமே கேன்சல் பண்ணிவிட்டு அங்கே மியூசிக் காம்படிஷன் நடக்கிறதுக்கு போயிடுறான். ஹீரோயினுமே ரொம்ப சூப்பராக அங்கே ப்ளே பண்ணிட்டு இருக்கா. அவார்டுமே அங்கே வின் பண்ணிடுறா. ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினே அவனை அங்கே வந்து சாப்பிட்றதுக்காக இன்வைட் பண்ணுறா. 2 பேருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக அங்கே வாக்கிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் தன்னறியாமல் அவன் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக போயிட்டு இருக்கா. அவனுமே ஹாப்பி ஆகிட்டு அவளை கிஸ் பண்ணிட்டு அங்கே வீட்டுக்கெல்லாமே கூட்டிகிட்டு இருந்து ட்ராப் பண்ணுறான். 2 பேரும் பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுமே நம்மளோட டேட்டிங் இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதான்னு சொல்லிட்டு அவன் கேட்டதும் அவன் ஆமான்னு சொன்னதுமே ஹாப்பி ஆகிட்டு அங்கே கிஸ்மே பண்ண ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் அவன் தூங்கி எந்திரிச்சு பார்த்தா இவன் புட்டானாக்குன்னு சொல்லிட்டு அவள் பார்க்குறா. பட் பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொண்டு வந்ததும் அவன்கிட்ட அங்கே சாரி கேட்டுட்டு எனக்கு இன்னுமே கொஞ்சம் டைம் வேணும்ப்பா அப்படின்றத சொல்கிறா. ஏன்னா அவளோட அந்த பாஸ்டில் நடந்த விஷயங்கள் வந்து அவளுக்கு இன்னுமே பயமுறுத்திட்டு இருக்கு. அப்போ அவன் கண்டிப்பாக நீ எவ்வளோ வந்துட்டு டைம் எடுத்துக்கணுமோ எடுத்துக்கோன்னு அவனை ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறான். ஸோ அப்போ அங்கே நம்ம அசிஸ்டன்ட் வந்துட்டு ஹீரோயினுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு கால் பண்ணிவிட்டு மேடம் உங்கள்கிட்ட யாராச்சும் சாரை பற்றி தப்பாக சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை நம்பாதீங்க அப்படின்றத சொல்கிறாரு. என்ன அவன் மேலே குற்றச்சாட்டுனா அவன் வந்து ஏகப்பட்ட பொண்ணுங்களோட சேர்ந்து நைட்டை ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஊரை சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. பட் அங்கே நம்ம ஹீரோயின் அவன் கூட சேர்ந்திருக்க ஃபோட்டோ கிடைச்சதுமே அவளையுமே கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்போ அவள் சொல்கிறா அவர் ரொம்பவே நல்ல மனுஷன், எப்பயுமே என்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி எந்த ஒரு தப்புமே என்கிட்ட பண்ணது கிடையாதுன்னு சொல்கிறா. பட் அங்கே சில ஃபோட்டோஸ்லாம் காமிச்சதுமே அவளுக்கு ரொம்ப கவலையாகிட்டு அப்படின்னா நம்மளை வந்து ஏமாத்தினானான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுச்சேக்கா. பட் ஹீரோவுக்கு வந்து வேணுக்குனே வந்து பழி வாங்கணுன்றதுக்காக இந்த மாதிரியே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்குது. அவள் சாரியுமே கேட்குறா. இந்த பிரச்சனையுமே ஒரு வழியாக சார்ட் அவுட் ஆகுது. பட் அங்கே வீட்டுக்கு வந்ததுமே அவங்க பேரண்ட்ஸ் வந்து மேரேஜ் பண்ணிக்க சொல்லி கேட்டால் அவள் இன்னுமே ஒத்துக்க மாட்டான். ஸோ அப்போ அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட எனக்கு வேறு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக நான் வந்துட்டு நீங்கள் சொல்கிற பொண்ணை மேரேஜ் பண்ண முடியாதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு கல்யாணமாச்சும் பண்ணிக்க ஒத்துக்கிட்டானேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹாப்பி தான். பிறகு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவன் போகிறான். அப்போ அங்கே அவங்க அம்மா அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. எங்கே பொண்ணு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்டுட்டு அவங்க மீட் பண்ண போனதும் இப்போ யார் பண்ணின்னு சொல்லிட்டு கேட்டதுமே நான் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறான். பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா ஹாப்பி தானே அவங்களுக்கு. அவங்களுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. நீ எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்க, பணக்கார அவங்க எல்லாம் காசு இருந்தால் அவங்க பண்ணுற தப்பை எல்லாத்தையும் அதை வச்சு மறைக்க முடியும்னு சொன்னதும் உனக்கு என்ன என் மேலே நம்பிக்கை இல்லையான்னு சொன்னதும் எப்படி இருக்கும் அப்படின்ற சைட்டை அவள் கேட்குறா. வேணுக்குனே அவனை வந்து கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக பேசிகிட்டு இருக்கா. தயவு செஞ்சு இதுக்கப்புறம் நீ வந்து பேச வராத, எனக்கு வந்துட்டு உன் மேலே நம்பிக்கை இல்லை, என்னை நிம்மதியாக விடு. உன்னோட வந்து கிளாஸ் வேறு என்னோட கிளாஸ் வேறு, நீ வந்துட்டு எவ்வளோ பெரிய பணக்காரன், நான் அப்படி கிடையாது, மிடில் கிளாஸ் ஃபேமிலி, எனக்கு வந்து மான மரியாதையோடு வாழணும், என்னை நிம்மதியாக விடுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு உள்ளே போகிறா. பட் அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. நான் வந்துட்டு இவ்வளோ ஹார்ஸாக பேசிட்டு வர்றேன், என்னை வந்துட்டு நில்லுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிளைன் கூட கொடுக்கலையாவேன்னு சொல்லிட்டு. பிறகு அங்கே அவனுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. நான் எவ்வளோ லாயலாக அவளுக்காக இருக்கேன், அவள் ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப அங்கே டென்ஷன் ஆகிட்டுருக்கு. அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு நடந்து எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணதுமே ஒய்ஃப் இருந்தாலோ இல்லை பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாலோ கம்யூனிகேஷன் நடக்கிறது சாதாரணம் தாப்பா, நீ வந்து மறைமுகமாக சொல்கிறேன் மெதுவாக விளக்கம் கொடுக்குறேன்லாம் பார்க்கக்கூடாது, என்ன இருந்தாலுமே ஸ்ட்ரைட்டாக நீ பேசிடணும் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுமே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி அங்கே பேசலான்னு சொல்லிட்டு போகிறான். பார்த்தா அவங்க பிரதரோட சேர்ந்து அவள் இருக்கா. இவனுக்கு என்னமோ வந்துட்டு அங்கே ஏதோ வந்து
லவ் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி தோணிடுது. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு அங்கே அவன்கிட்ட வந்து அங்கே சண்டை போட்டதுமே நம்ம ஹீரோயின் நீ போ நான் பேசிட்டு வரேன்னு சொல்கிறா. அங்கே உள்ள அவன்கிட்ட போயிட்டு காரில் நான் வந்து ஆல்ரெடி வேறு ஒரு பர்சனை லைக் பண்ணிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு நீங்கள் என்னை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நீ நினைக்கிற மாதிரி எனக்கு வந்துட்டு எந்த ஒரு தொடர்புமே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்து எவிடன்ஸ் எல்லாமே கொடுக்குறான். பட் அங்கே அவள் ஹீரோயினுக்கு ரியலைஸ் ஆகிருது உண்மையிலேயே அவன் எந்த தப்புமே பண்ணலை, நம்ம தான் வந்துட்டு என்னென்னத்தையும் யோசிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கோமான்னு சொல்லிட்டு. பட் அங்கே அவள் வந்து கேட்குற மாதிரி அப்பயுமே இல்லை, எப்படியாச்சும் இதுலேருந்து விலகி ஓடணுன்னு தான் பார்க்குறா. அதை அவளை பிடிச்சி போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிவிட்டு உனக்கு என்ன என் மேலே நம்பிக்கையே வராதான்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அங்கே அவளுக்கு கால் வந்துடுது, இப்படி ஹீரோயினோட அம்மா கீழே விழுந்து காலில் அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு இதுவுமே நம்ம ஹீரோ பார்த்தா அங்கே உடனே பெஸ்ட்டான டாக்டர்ஸ் எல்லாமே ஏற்பாடு பண்ணுறான். ஸோ அப்போ அங்கே டாக்டர்ஸ் எல்லாமே ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு ஒன்றும் கவலைப்படாதீங்க கூடிய சீக்கிரம் சரியாயிரும்னு சொன்னதும் அவங்க ரொம்பவே தேங்க்யூ சொன்னதும் நீங்கள் தேங்க்யூலாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் எனக்கு வந்து சாப்பாடு நல்லா பண்ணி கொடுக்கணும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு ஓகேன்னு சொல்கிறாங்க. அவங்க பிரதருக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவனுமே தேங்க்யூ சொல்லிட்டு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்கிறான். ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அவன்ட்டு அங்கே சாரி கேட்குறான், நான் வந்துட்டு நிறைய தப்பாக அவங்கள புரிஞ்சுட்டு பேசிட்டு இல்லைன்னு சொல்லிட்டு. பட் அவன் நீ தப்பாக புரிஞ்சுட்டு பேசுனது வந்து பிரச்சனை கிடையாது, பட் பேசுகிறவங்க எதிர்த்தாப்பில் இருக்கவங்க சொல்கிறத கொஞ்சமாச்சு காது கொடுத்து கேட்கணும்ல, அதை நீ பண்ணலை அதான் மிஸ்டேக் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோயினுமே ஹாப்பியாகிட்டு அவங்க ஓகே சொல்கிறா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி மிஸ்டேக் நடக்காதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கே வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே புரிஞ்சுக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாகிட்டு கிஸ்மே பண்ணிக்கிறாங்க. பட் அவங்க பிரதருக்கு இன்னுமே வந்துட்டு டவுட் இருந்துட்டு தான் இருக்குது, முழுசாக அவனால் தங்க முடியலை, ஏன்னா பொண்ணை கல்யாணம் முடிச்சு கொடுத்தா அந்த மாதிரி யோசிப்பாங்க இல்லையா, ஆல்ரெடி அவளுக்கு வந்து ஃபஸ்ட் மேரேஜுமே ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அவனுக்கு அங்கே டவுட் இருந்துட்டுருக்கு. பட் ஆனால் அவங்க அம்மா அங்கே நீ வந்துட்டு மற்றவங்க பேச்சு எதையுமே கேட்கணும்னு அவசியம் கிடையாது, உன் மனசை கேளு உனக்கு தெரியும், பட் நான் வந்துட்டு உனக்கு 100% உறுதியாக சொல்ல முடியும், பையன் நல்லவே உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவான்னு சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருது ஹீரோயினுக்கு. இப்படியே வந்துட்டு 1 இயர் ஆயிடுது. நெக்ஸ்ட்டு நியூ இயருக்கு பார்த்தா ஹீரோயினுமே சேர்ந்து ஹாப்பியாக அங்கே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் அவங்க லைஃப்மே ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட் மேரேஜ் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அதை பற்றி யோசிச்சுட்டு கவலைப்பட்டுட்டு இருக்காம செகண்ட் மேரேஜ் ஆனால் கரெக்டான ஒரு பர்சனை பார்த்து அவங்க சூஸ் பண்ணி நம்ம ஹீரோவாக இருந்தாலுமே தான் ஃபஸ்ட் மேரேஜில் அவனுக்கு வந்து விருப்பம் இல்லை, பட் அந்த எதிர்த்தாப்பில் கல்யாணம் பண்ண பொண்ணு மேலேயுமே வந்துட்டு தப்பு இல்லை, ஏன்னா அவங்களையுமே ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவனுக்குமே வந்து எல்லாமே கைவிட்டு போச்சுன்னு நினைக்கிறப்ப பண்ண பொண்ணே அங்கே வந்து திரும்ப மேரேஜ்மே பண்ணுற மாதிரி வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.